நாம் இப்போ எங்கே இருக்கிறோம் பார்த்திங்கன்னா, முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் ஊருக்கு தான் வந்திருக்கிறோம். அடாடா, வேறு லெவலுங்க. வாழைத்தோட்டம் எவ்வளோ பெருசு. நெல் பார்த்திங்கன்னா இப்போ தான் நாற்று விட்டுருக்குறாங்க. பச்சை பசேல்னு இருக்குதுங்க எங்கே பார்த்தாலும். ரொம்ப நாள் ஆச்சுங்க இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வந்து. ரெண்டு பக்கமும் தென்னை மரம், நடுவில் சாலை. ஒரு வருஷம் ஆச்சு இவர் கையில் கொடுத்தவே இந்த ஊரை இப்படி வச்சுருக்கிறாரு. இன்னும் நிறையா வருஷம் இருந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும் அந்த ஊர். சிறப்பாக வச்சுருக்கிறாரு ஊரை. எங்கே பார்த்தாலும் வயல்வெளிங்க. கண்ணுக்கு அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்குது இந்த இடத்தெல்லாம் பார்க்கும்போது. துளக்காணிக்கிறது, பருத்தி, பரவாயில்ல எல்லாமே பயிரிட்டுருக்குறாங்க. இங்கே பாருங்கள், நடுக்காட்டில் நிறையா மரம். அங்கே நடுவில் ஒரு வீடு கட்டிக்கிட்டால் அழகாக இருக்கும். தூரத்தில் பாருங்கள் ஒரு மலை தெரியுது. அந்த மலையில் தான் வீரப்பன் வாழ்ந்ததாக சொல்கிறாங்க. அநேகமாக பாலமலைன்னு நினைக்கிறது. இங்கேருந்து பார்க்கும்போது அதான் தெரியுது. ஆனால் ஊருங்கெல்லாம் அமைதியாக இருக்குதுங்க. இந்த பறவைகளோட சத்தம். இது பாருங்கள், ரெண்டு பக்கமும் அழகான மரங்கள். உங்களை வரவேற்கிறதுக்காகவே நடவு பண்ண மாதிரியே இருக்குதே. இங்கே ஒரு கோவில் இருக்குது. அப்படியே போவோம் அந்த கோவிலுக்கு. அழகாக இருக்குதுங்க. புறா பாருங்க, நிறையா பறக்குது. இதை பார்க்கும்போது நானும் வளர்த்துன புறா இல்லைனா ஞாபகம் வருது எனக்கு. உண்மையிலே புறா ஓட்டுறது நிறைய நம்ம கற்றுக்கணுங்க. அது எப்போவுமே காதல் மயமாகவே இருக்கும். ஒரு புறாவுக்கு ஒரு புறா விட்டு கொடுக்காது. சரி, அப்படியே ஆற்றுக்கு போவோம். இது பார்த்திங்கன்னா மேட்டூர் அணை திறந்து விட்டால் இந்த வழியாக தான் தண்ணி வரும். இது பவானி, அப்படியே திருச்சி, தஞ்சாவூர் அப்படியே போகும். பாசனத்துக்கு தண்ணி திறந்து விட்டாங்கன்னா இந்த வழியாக தான் வரும். பள்ளத்தில் போகிறோம் வண்டியிலேயே, ஒரு மாதிரியாக இருக்குது. இங்கே ஒருத்தர் திதி கொடுத்துட்ருக்கிறாரு. சரி, நாம் அப்படியே அந்த பக்கம் போவோம். இங்கே பாருங்கள், நம்ம ஆட்கள் ஒரு 4 பேர் மேய்ஞ்சிட்ருக்குறானுங்க. சூப்பரு. நிம்மதியாக மேய்ஞ்சிட்ருக்குறாங்க, யாரோட தொல்லையும் இல்லாமல். கரையில் பார்த்திங்கன்னா அந்த பக்கம் நிறையா மரம் இருக்குது. அழகாக இருக்குது. அங்கே பாருங்கள் ஒரு கோவில் கூட தெரியுது. அழகாக இருக்குது அந்த கோவில்.
நல்ல கோல்டன் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கிறாங்க. இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய சிலைகள் இருக்குது. இதெல்லாம் இந்த வீட்டுங்களை வச்சுருக்கும் போது ஏதாவது உடஞ்சிருச்சுன்னா அதை கொண்டு வந்து இங்கே போட்டுடுறாங்க. நம்மளும் ஆற்றியும் விட்டு வைக்கலையாட்டங்குது, இங்கேயும் வந்து நாசம் பண்ணி வச்சுருக்குறாங்க. என்ன பண்ணுறது. அங்கே பாருங்க தண்ணியில் ஒரு சிலை இருக்குது. வாவ், அழகாக இருக்குதுங்க அது. இந்த சிலையை பார்க்கும்போது எனக்கு ஒரு கவிதை ஒன்று ஞாபகத்துக்கு வருது. உன் இடையின் மடிப்பில் என்னை கொள்ளாதி, வாழ வேண்டும் உன்னை போன்று பல சிலைகள் படைக்க. இது என் மனசுக்கு பிடிச்சவங்களுக்காக எழுதுனது. இன்றைக்கி இந்த சிலையை பார்த்தோன்னா அவங்க ஞாபகம் வந்தோன்னு நான் சொல்கிறேன். நல்லா இருக்குது இந்த இடம், அமைதியாக இருக்குதுங்க இந்த இடம். சரி, அப்படியே இந்த பக்கம் வருவோம். இங்கே ஒரு பெரியவர் பாருங்கள், மீன் பிடிக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாரு. வலை எவ்வளோ பெரிய வலை வச்சுருக்கிறாரு. ஓ, இப்போ மீன் பிடிக்க போகிறாருன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், காக்காலாம் ஒரு சிலை மேலே உட்காந்துட்ருக்குது. இவங்கெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நாள் ஆச்சு இப்படிலாம் வந்து இதெல்லாம் இயற்கையாக ரசித்து. சரி, தாத்தா என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். அப்படியே வலை விட்டுட்டாருங்க இந்த இடத்துலையே. யுவத்திலேயே வலை விட்டுருக்குறாங்களே, இங்கேயே மீன் பிடிப்பாங்களாட்டங்குது. ஓ, அப்படியே ரவுண்ட் கட்டி விட்றாங்க வலையை. இப்படிலாம் ஆற்று மீன் பிடிச்சி சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும். சுவையான சுவை. இங்கே பாரு, ஒருத்தர் வண்டி கழுவிட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரி கோமணம் கட்டிக்கிறவங்கள பார்த்து கூட ரொம்ப நாள் ஆகுது. சின்ன வயசில் எங்கள் தாத்தா கட்டிருப்பார், அவருடைய ஞாபகம்லாம் வருது. நல்லா இருக்கு எங்கள் தாத்தா கூட. அவருக்கு மாட்டு வண்டியெல்லாம் கூட்டிகிட்டு போவார் எங்களை, கடக்கம் முடக்கணுன்ட்டு. அதெல்லாம் ஒரு விலை மதிப்பற்ற காலம். இந்த கோமணத்தை பார்க்கும்போது கூட எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருதுங்க. சின்ன வயசில் என்ன பண்ணுவாங்கன்னா, யார் யாரெல்லாம் பறக்கிறதுக்கு ஆசைப்பட்றீங்க அப்படின்னு கேட்பாங்க. நாங்களாம் என்ன சொல்லுவோம், அப்புறம் என்ன பண்ணுவோம்னா, இந்த மேலே விமானம் போகும்ல, அதை பார்த்துட்டு நாங்களும் பறக்கணும்னு ஆசைப்படுவோம். அது அப்புறம் இந்த சத்தியமான நாடகம் இதெல்லாம் பார்த்துட்டு எங்களுக்கும் அந்த பறக்கணுங்கிற ஆசை அதிகமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுவோம்னா, எங்கள் சித்தப்பாக்கிட்ட சொல்லுவோம் பறக்கணும் அப்படின்ட்டு. அவர் சரி பறக்கிறீங்களாம், ஆளுக்கு ஒரு குச்சி 2 கயிறு எடுத்துகிட்டு வாங்க அப்படிம்பாரு. அப்போ என்ன பண்ணுவோம், எடுத்துகிட்டு வந்து அவர்கிட்ட ராவடி பண்ணுவோம், நாங்கள் பறக்கணும் அப்படின்ட்டு. நல்லா எனக்கு ஞாபகம் இருக்குது. அது அந்த நினைவுகள் நல்லா எனக்கு ஞாபகம் இருக்குது. அவர் என்ன பண்ணுவோன்னா, கையை நீட்ட சொல்லி ஒரு குச்சிக்கு வந்து வச்சு கட்டிடுவார். 2 பக்கமும் கயிறில் கட்டிடுவார். கையை கட்டிட்டு என்ன பண்ணுவாருன்னா, கோமணத்தை அவுத்து விட்ருவார்.
அப்புறம் என்ன பண்ண முடியும், எல்லாம் ஓடுவோம், அதுதான் பறக்கிறதும்பாங்க. அப்படிலாம் சின்ன வயசில் பண்ணுவாங்க எங்களை. இன்னும் நல்ல நினைவுகள் தான் அதெல்லாம். இவர் பாருங்க என்ன மீன் பிடிச்சிட்டே இருக்கிறாரு. ஒரு 5-6 மீன் பிடிச்சிட்டாரு. இருந்தாலும் அந்த காலத்தில் பெரியவங்களோட வாழ்கிற வாழ்க்கையே வெளிமதிப்பட்ட காலங்கள் தான். இங்கே பாருங்க அசால்ட்டாக மீன் பிடிச்சிட்டே இருக்கிறாரு. அதான் இன்னொன்று பிடிச்சிட்டாரு, உள்ளே போடுறாரு. என்ன பெல்லுகண்டை மீன் பிடிச்சிக்கிறாரு. பெல்லுகண்டை ஜிலேபி இருக்குது அதில். அப்புறம் இந்த பாறை இடுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கலங்கா கிடைக்கும். கலங்கான்னு சொல்லிட்டு ஒரு மீன், அது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. குட்டி குட்டியாக தான் இருக்கும். குழம்பு வச்சா அவ்வளோ சுவையாக இருக்கும். அதை நினைக்கும் போதே வச்சு வேற வருது. பார்ப்போம், போகும்போது தாத்தா கிட்ட கேட்டு பார்ப்போம், கொடுத்தா வாங்கிட்டு போவோம் வேலைக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குயில் வந்து ரொம்ப நேரமாக கூவிக்கிட்டே இருக்குது. உங்களுக்கு கேட்குதுங்களா? எனக்கு பின்னாடி தான் இருக்குதுன்னு நினைக்கிற மரத்தில். ஒரு இடத்துல உட்காந்துட்டு மீனாக பிடிச்சி தள்ளுறாங்க. ஆசையாக இருக்குது பார்க்கும்போது. இவ்வளோ மீன் பிடிச்சிட்டாங்க. பாருங்க, முழங்கால் அளவு தண்ணி கூட இல்லை, அதில் எவ்வளோ மீன் பிடிச்சிட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பெருஞ்சாதி சாவல் சுற்றிக்கிட்டு இருக்குது. இவங்க 2 பேரும் சூப்பராக இருக்கிறானுங்க, சிகப்பா. காக்கா ரொம்ப நாளாச்சு ஒரு இடத்துல எவ்வளோ காக்காயை பார்த்து. ஆனால் நம்ம முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் அழிச்சிட்டோம்ல. இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப கேவலமான பிறவின்னு பார்த்தீங்கன்னா மனித பிறவின்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம எல்லாத்தையும் அழிச்சிட்டோம். இங்கேயே ஒரு வேகமாக போயிட்டுருக்கிறாரு. எங்கே சார் போகிறீங்க? இங்கே பார்த்தீங்கன்னா பெரியவங்க நிறைய பேர் குளிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆசையாக இருக்குது இவங்கெல்லாம் குளிக்கிறத பார்த்தா. இப்படி முழுகி எந்திரிக்கிறாங்கன்னு. தண்ணி அப்படி கருன்னு இருக்குது. இந்த தேய்க்கிறாங்களா? இன்றைக்கி தான் வாழ்நாளில் தண்ணியை ஊற்றிக்கிறாங்களா? சத்தமாக பேச வேண்டாம், காது கடிச்சுன்னா எதுவும் நம்மளை சண்டைக்கு வந்துடுவாங்க. அந்த தம்பி பாரு ஜாலியாக குதிச்சுட்டு இருக்கிறான். நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்களோ? சரி, கேமரா இந்த பக்கம் திருப்போம். அவருக்கு பின்னாடி பாருங்கள், ஒரு வாத்து ஒன்று போயிட்டு இருக்குது. ஒளிகிருச்சு பாருங்கள். தண்ணியிலேயே அப்படி குளிச்சுட்டு அப்படி பாறை மேலே உட்காந்துக்கிட்டு நல்லா வாழ்கிறாங்கப்பா. விழுந்துடாதீங்க. பார்த்தியா இல்லையா? ஐயோ, மண்டைக்கு அடிபட்டுற போகுது. அட பரவாயில்ல. நல்லா இருந்துச்சு, எதிர்பார்க்காத ஒரு டைம். உங்கள் தம்பி பின்னாடி போகிறான்.
அப்படியே போவோம் கொஞ்சம் தூரம். நல்லா இருக்குதுல்ல இந்த பாறையெல்லாம் அழகா. அந்த பாறையில் பாருங்கள் சின்ன சின்ன வடுலாம் தெரியுது. தண்ணி நிறையா போகிறதெல்லாம் அந்த அப்படியே பாறையை அறுத்துருக்குது. பழமொழி கூட சொல்லுவாங்க, எறும்பூர பாறையும் தேயுமான்னு. ஆனால் இங்கே தண்ணி உரைய ஏற்பட பாறையும் தேஞ்சிருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா சங்குலாம் கிடக்குது குட்டி குட்டியாக. சின்ன வயசுலலாம் அதை எடுத்து அந்த விரலுக்கு இடையில வச்சுக்கிட்டு ஊதுவோம். அச்சோ, இருந்தாலும் தண்ணியில் இறங்கி தான் போய் ஆகணும் போலையே. சரி இறங்குவோம். ஆனால் கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ அப்பா செம்ம ஜில்லுன்னு இருக்குதுங்க தண்ணி. ஐயோ, அப்படியே ஒரு வழியாக மேலே வந்தாச்சு. இங்கே பாருங்கள் சிப்பி கிடக்குது. சின்ன வயசில் இதை பொறுக்கிக்கிட்டு இதை உடைப்போம். உடச்சிட்டு உள்ளே முத்து இருக்குன்னு பார்த்தா அதில் ஒன்றும் இருக்காது. கீழே இருக்குது போட்டுறாதரா தம்பி. போச்சுரா விட்டோம். ஐயோ, இங்கே ஆழமாக இருக்கும் போலையே. சூப்பர், எல்லோரும் குளிச்சிட்டு இருக்கிறாங்க. எனக்கும் ஆசையாக இருக்குது. இந்த வீடியோ எடுத்து முடிச்சதுக்கப்புறம் தான் போய் குளிக்கணும். ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஆற்றெல்லாம் குளித்து. இன்னும் குதிக்க போகிறேன் நான் ஏறி. வர்றான். சூப்பரா. டோய், எல்லாம் விதவிதமாக குதிக்கிறாங்களே. எங்கடா ஒருத்தனை காணோம். இவர் என்ன பண்ண போகிறாரு? டே தம்பி, ஆழம் தெரியாமல் குதிக்கிறான். காலுக்கு அடிபட்டுருச்சான். அதுக்கு தான் ஆழம் தெரியாமல் குதிக்கக்கூடாதுங்கிறது. இவர் பாருங்கள் உசார கீழே இறங்கி போகிறாரு. தண்ணி நல்லா ஜில்லுன்னு இருக்க மாட்டேது. எல்லாருமே வாயை பழகுறாங்க. சூப்பர் அடிக்கிறாருப்பா. ஆனால் அமைதியாக சூப்பராக இருக்குதுங்க இந்த இடம். பார்க்கவே பிரமிப்பாக இருக்குது. அங்கே பாருங்கள் எவ்வளோ தென்னை மரம். அப்படிங்க அப்பா, ஆத்தங்கரை வரமே இவ்வளோ தென்னை மரம். பரவாயில்ல, நல்லா பண்ணிருக்கிறாரு இவர். இது பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு. கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் எவ்வளோ தண்ணி போயிட்டுருக்குது. அப்படிங்க அப்பா. இப்போ தானே மேட்டூரில் ஆனால் நம்பிருச்சு. அதனால தான் எவ்வளோ. இவர் பாருங்கள் ஆற்று நீச்சல் அடிக்கிறாரு. நீச்சல் கற்றுக்கிறேன்னு இந்த நீச்சல் முதல்ல அடிக்க கற்றுக்காங்க. இதுதான் ஈஸி இருக்கிறதுலையே. அப்படி முன்னாடி போட்டு அவ்வளோதான். எந்த பக்கம் கையை போகிறோமோ அந்த பக்கம் தலையை திருப்பிக்கிட்டோமா போதும். ஈஸியாக கற்றுக்கலாம் ஆற்று நீச்சல். தம்பிங்க நாங்கள் தண்ணி வேகமாக போயிட்டுருக்குறா போடுறா. அங்கே தண்ணி வேகமாக போயிட்டுருக்குது. தம்பிங்க அசால்ட்டாக குளிச்சு வந்துட்டுருக்குறானு பாருங்க. கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் இருக்கானுங்க பாருங்க. எந்த ஊருக்கார பசங்க போல். ஆள் புழு குழந்துக்கிறான். இங்கே பாருங்க நிறையா வாண்டுங்க மறக்குது. டே ஐயோ, கண்ணா வேணும்னு உள்ளதுங்களாதா.
இவர் பாருங்க ஆடுறாரு. பரவாயில்ல, அப்பாவா இல்லாமல் நல்ல நண்பனாக இருக்கிறாரு. ஏன் அவரும் ஓடுறாரு. வர்றோம் அடிங்கப்பா. டே பல்ட்டி சூப்பர் பல்ட்டிங்க. நீண்ட உழுத்து போயிட்டான். பத்தியா இல்லை, இவரெல்லாம் மோடிக்கிட்டு சொல்லி அவார்டு கொடுக்க சொல்லிடணும். அருமையான பல்ட்டி. டே இவனும் சூப்பர் பல்ட்டிங்க. தான் ஒருத்தன் போகிறான். எங்கடா பாறையில் போய் அடிச்சு விழுந்துடாதீங்கடா. ஐயோ, கொண்டு போய் கழுத்து அப்படியே விட்றானுங்களே. இவருக்கு கண்டிப்பாக அவார்டு கொடுத்தே ஆகணுங்க. இங்கே பாருங்க, ஒரே முளம்தான் இருப்பான் நாட்டுக்கு ஆள். டே எங்கடா ஓடுறீங்க? டே எங்கடா இத்தனை குதிக்கிறான்? ஆட இதெல்லாம் பாருங்க, நீந்திட்டு போகிறானுங்க. தண்ணி இதில் போகுது லைட்டாக. இது நல்லா இருக்குதே. பரவாயில்ல, நல்லா சந்தோஷமாக இருக்கிறானுங்க. நம்ம வாண்டு பாருங்க, இதில் நீச்சல் அடிக்குது. பொய்யா, இன்னும் ஒரு 1/4 கிலோ வருவானா ஆள். தலை புரட்டையாட்டம் இருந்துக்கிட்டு. சரிங்க, ஆற்ற விட்டு வெளியே வந்தாச்சு. ஓ, இங்கே பாருங்க, வாவ், எவ்வளோ பெரிய வயல்வெளி. எப்படி பார்த்தாலும் 100-200 ஏக்கர் இருக்குதுங்க. அடேங்கப்பா, படத்தில் பார்க்குற மாதிரி இருக்குதுங்க இடம். உண்மையிலே வேறு லெவல் தாங்க. இது பார்த்திங்கன்னா கல்வடங்கம், எடப்பாடி தொகுதியிலேருந்து பார்த்திங்கன்னா கல்வடங்கங்கிற இடத்துல தான் நம்ம இருக்கிறோம். அவ்வளோ அருமையாக இருக்குதுங்க ஊர். அவுத்திக்கீரை பயிரிட்டுருக்குறாங்க. இது வரப்பு பயிராக பயிரிட்டுருக்குறாங்க. இது என்னது, சம்மங்கி. காலையிலலாம் பறிச்சிட்டாங்க. இப்போ மொக்கு மட்டும்தான் இருக்குது. எவ்வளோ பெரிய காடு. இதுவும் நல்லா இருக்குது, ஆனால் நல்லா வாசம் வருது. ரெண்டு பேர் காட்டில் வேலை பார்த்துட்ருக்குறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா ரோஜாப்பூ காடு. இங்கே எதுக்கு சொட்டு நீரை போட்டு வச்சுருக்காங்க? சரி விடு, அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி விவசாயம் பண்ணுறாங்க. இந்த பூ பாருங்க, அழகாக இருக்குது. என்னவளுக்காக பூத்த மாதிரி இருக்குதே.